இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நொங்கு சர்பத் ரெசிபி எப்படி செய்யலாம். நம்ம வெயில் காலம் ரொம்ப வந்துருச்சு, அதனால நம்மளுக்கு இப்போது ரொம்ப தேவையான ஒரு ரெசிபி இந்த நொங்கு சர்பத் தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெயிலுக்கு உடலை குளிர்ச்சியாக வைப்பதற்கே எல்லா பழங்களையும் நம்ம சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா நம்மளால வெயிலில் எதிர்கொள்ளவே முடியாது. அதனால நம்ம வெயிலுக்காகவே இத்தனை பழங்களை சேர்த்து சாப்பிடும் பொழுது இந்த நொங்கு சர்பத்தோட ரெசிபியும் செஞ்சு சாப்பிடும் பொழுது அது இன்னும் நம்மளுக்கு குளிர்ச்சியை தரும். அந்த வகையில் கிராமத்துலேயும் சரி, டவுனில் நம்ம சிட்டிலையும் சரி, எங்கேயுமே நுங்கு கிடைக்கும். ஏன்னா அது வெயில் காலத்தில் கிடைக்கும் ஒரு பானம். இதனை வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடுவோம். தோல் உரிச்சு சாப்பிடுவோம் நொங்கு, அல்லது அங்கேயே நம்ம சாப்பிடுவோம். இவை உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனை எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் தான் விலையும் குறைவாகவே இருக்கு. சில நபர்களுக்கு இந்த பழம் பிடிக்காமலே இருக்கும். அப்படி பிடிக்காம இருப்பவங்களுக்கு இந்த பதிவில் கூறியுள்ள இந்த ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் சாப்பிடுவாங்க, அது என்னன்னே தெரியாம. அந்த வகையில் இன்றைய பதிவில் நுங்கு சர்பத் எப்படி நம்ம செய்ய போகிறோம் அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரு பவுலில் நுங்கு எடுத்துக்கணும். அதில் ஒரு 6-7 நுங்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பாதி எலும்புச்சம்பழம், நன்னாரி சர்பத்து 3 தேக்கரண்டி, அப்புறம் ஐஸ் கட்டி ஒரு 1/2 பவுல். ஏன்னா ஐஸ் கட்டியும் சேர்த்திங்கன்னா இன்னும் சில்னஸ் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஐஸ் கட்டி வேணாம் அப்படின்னா நீங்கள் நுங்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நுங்கையும் ஃப்ரிட்ஜில் வைப்போம், சர்பத்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஐஸ் கட்டி அவ்வளோ தேவைப்படாது. ரொம்ப சில்னஸ் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் நுங்கையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லானதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணால் இன்னும் ருசியாக இருக்கும். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நுங்கு எடுத்துக்கணும். அது முழுசாகவே இல்லாமல் மிக்ஸ் செஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா. அதாவது அந்த நொங்கை எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த நொங்கை எடுத்துக்கும் பொழுது அதை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது அப்படியே, அதனால் அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதனோட ஐஸ் கட்டி துண்டுகளையும் அதில் சேர்க்கலாம். ஐஸ் கட்டி விரும்புகிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க வேண்டாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வச்சுக்கணும். அதை மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி விட்டுரும். பின்பு இதில் நன்னாரி சர்பத்து ஒரு 3 தேக்கரண்டி ஊற்றிடணும். ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது அரை எலுமிச்சப்பழம் போதும். நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு எலுமிச்சப்பழத்தை எடுத்து 2ஆக நறுக்கிட்டு அதை பாதி எலுமிச்சப்பழத்தை சாரை பிழிஞ்சு விட்டுறணும். அந்த இதில் அந்த பவுல்லையே இந்த நொங்கு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நொங்கு சர்பத்தும் போட்டு அதுலேயே நம்ம பிழிஞ்சு விட்டுறணும். பின்பு இதில் 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஐஸ் கட்டியையும் சேர்த்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதன் பிறகு இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு முறை இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ருசி அந்த சர்பத்தோட கலந்து குடிக்கும் பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை டம்ளர் தண்ணியை விட்டுட்டு, அதாவது இப்போ ஒரு 2 பேருக்குன்னா 3 ஸ்பூன் சர்பத் போடலாம். நீங்கள் தண்ணியும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லெமன் புளியும் பொழுது இன்னும் ருசியாக இருக்கும். அதில் நீங்கள் உப்பு சேர்க்கலாம். எனக்கு உப்பு தேவையில்லை, எனக்கு சர்க்கரை தான் வேணுன்றவங்க தேன் கலந்தும் சாப்பிடலாம். ஏன்னா சர்க்கரையை விட தேன் இன்னும் ருசியாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது சளி பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இந்த மில்க் ஷேக் எடுத்து கொள்வதை தவிர்த்துக்கணும். இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப குளுமையானது. இதை பருகும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரச்சனை இன்னுமே அதிகரிக்கும். அதனால் சளி தொல்லை இருக்கிறவங்க இதை தயவு செய்து எடுத்துக்காதீங்க. வெயில் காலத்துக்கு மட்டும் இதை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.